வணக்கம். மறைந்த பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் அவளை பற்றி சில விஷயங்களை பகிர்ந்துக்கலாம். டி.எம். சௌந்தரராஜன் மதுரையில் ஒரு சௌராஷ்டிரா குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது பலருக்கு தெரியும். இருந்தாலும் அதை நான் சொல்கிறேன். அங்கே பிறந்த டிஎம்எஸ் சின்ன வயசுலேயே இது மாதிரி தியாகராஜ பாகவதருடைய பாடல்களில் ரொம்ப ஈர்க்கப்பட்டிருக்கார். அதனால் என்ன பண்ணியிருக்காரு, அவரை போல தான் பாடகனாகணும் அப்படின்னு நினச்சிருக்கார் போல தெரியுது. ஆனால் அது ஏதோ சினிமா மோகம்லாம் சொல்ல முடியாது. உண்மையிலேயே டிஎம்எஸ்க்கு இசையின் மீது ஒரு தனியாத ஆர்வம் இருந்திருக்கு. அதனால் முறைப்படி அப்பா கிட்ட சொல்லி ஒரு சங்கீத வித்வான்கிட்ட சங்கீதம் கற்றுருக்கிறார். கற்ற பின்னாடி முதல்ல மேடை நிகழ்ச்சிகளில் தான் நிறைய பாடியிருக்கார். அதில் குறிப்பாக தியாகராஜ பாகவதருடைய பாடல்களை நிறைய பாடியிருக்கார். அவருக்கு சினிமா வாய்ப்பு என்பது அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் வந்துடல. சிலர் சொல்கிறாங்க அவருடைய குரல் கேட்டு அவங்க கூப்பிட்டாங்க இவங்க கூப்பிட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. முதல்ல ஒரு பாடல் பாடியிருக்கார். அந்த பாடலை ஒரு இந்தி ப்ரொடியூசர் தான் முதல்ல அந்த பாடலை தன்னுடைய படத்துக்காக ராதே வாராயோ அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு. அந்த பாட்டுக்கு பின்னாடி அப்படி ஒன்றும் அவருக்கு வாய்ப்பு டக்குன்னு வந்துடல. தொடர்ந்து மேடை நிகழ்ச்சிகளில் போராடிக்கிட்டே இருக்கார். அப்போ தான் தூக்கு தூக்கின்னு ஒரு படம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் ஒரு பாட்டு இது மாதிரி ஒரு 4-5 பாட்டு பதிவு பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணி அன்னைக்கு திருச்சி லோகநாதன் ரொம்ப ஃபேமஸ். அவர்கிட்ட போய் இந்த பாட்டை பாடி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அவர் திருச்சி லோகநாதன் என்ன பண்ணியிருக்காரு, இவ்வளோ சம்பளம் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. ஆனால் ப்ரொடியூசர் எனக்கு அவ்வளோ கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ நீங்கள் என்னை விட்டுட்டு வேறு யாரையாவது வச்சு பாட வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த திருச்சி லோகனோட நல்ல மனசு பாருங்கள். டி.எம். சௌந்தரராஜன் ஒரு பையன் புதுசாக மேடைகளில் பாடுறான், நல்லா பாடுறான், அவனை வச்சு வேணால் முயற்சி பண்ணுங்கள், சம்பளம் கம்மியாக கொடுத்தா கூட புது பையன் தானே வாங்கிக்குவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி இவங்க கூப்பிட்டு வச்சு அந்த பாடல்களை பாடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த தூக்கி படத்தினுடைய கதாநாயகன் சிவாஜி கணேசன் அவர் திடீர்னு ஒரு முட்டுக்கட்டை போட்டிருக்கார். என்னென்னா இது மாதிரி எனக்கு சிதம்பரம் சிஎஸ் ஜெயராமன் அதான் காவியமா நெஞ்சின் ஓவியமா பாடலாம் பாடினவர், அவர் கொஞ்சம் நல்லா செட் ஆவார், அவரே பாட வைங்களே அப்படின்னு கேட்டிருக்கார். அப்போது டிஎம்எஸ் சொல்லியிருக்காரு, ஐயா நான் முதல்ல இந்த பாட்டெல்லாம் பாடிடுறேன், கேட்டு பாருங்கள், ஒரு காலம் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் நினச்ச மாதிரி சிதம்பரம் ஜெயராமனையோ இல்லை வேறு யாரையோ வச்சு கூட நீங்கள் பாடலை பதிவு பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். சரி பார்ப்போம் அப்படின்ட்டு 4 பாடல்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. அதான் நீங்கள் ஏறாத மலைதனிலே அப்படின்லாம் அந்த பாட்டெல்லாம் அதில் தான் வருது. ஆனந்த கோணாறு அறிவு கெட்டுத்தான் அப்படின்லாம் பாட்டெல்லாம் வருது இல்லை. அப்போ சிவாஜி கணேசன் அந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு இவ்வளோ பிரமாதமாக அவர் பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுக்கு பின்னாடி தான் டி.எம். சௌந்தரராஜனுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு சினிமாவில் வர ஆரம்பிச்சது. அப்படியே இது பண்ணுறப்போ தான் எம்ஜிஆர் என்ன பண்ணியிருக்காரு, இவருடைய பாட்டை இங்கே கேட்டிருக்கார். கேட்டுட்டு அவருடைய தன்னுடைய படத்தில் எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே நம் நாட்டிலே அப்படிங்கிற பாட்டை இவரை பாட வச்சிருக்கார். அந்த பாட்டு அன்றைய காலகட்டத்தில் பட்டி தொட்டி எல்லாம் சும்மா பிச்சுட்டு இருந்துருக்குது. அதனால் டிஎம்எஸ் சிவாஜிக்கும் பாடினார், அப்புறம் எம்ஜிஆருக்கும் பாடினார். நம்ம இன்றைக்கும் சிவாஜி எம்ஜிஆர் பாடல்கள்லாம் சிவாஜி தான் பாடுறாரு, எம்ஜிஆர் தான் பாடுறாரு அப்படின்னெல்லாம் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, சிவாஜிக்கு பாடும்போது எப்படியோ தன் குரலை சிவாஜிக்கு தகுந்த மாதிரியும், எம்ஜிஆருக்கு பற்றி பாடும்போது எம்ஜிஆர் பாடல்கள் பாடும்போதும் எப்படியோ தன் குரலை எம்ஜிஆருக்கு தகுந்த மாதிரியும் மாற்றி பாடக்கூடிய திறமை டி.எம். சௌந்தரராஜன் இருந்திருக்கு.
அப்புறம் அவர் காட்டில் அடமலை தான் பிரமாதமாக வந்து நல்லா வந்திருக்காரு. எத்தனை பாடல்களுங்க பாடியிருக்காரு. ஒன்றா ரெண்டா? ஐயையா மெல்லத்தட்டு 10 16 முத்தம் முத்தம் தொட்டு தரும் பாவை பட்டு கண்ணம். இந்த பாட்டை மறக்க முடியுமா? எத்தனை பாடல் அது. அதனால் டிஎம்எஸ் வந்து ஒரு தமிழ் சினிமா உலகத்தில் ஒரு சக்கரவர்த்தி மாதிரி, முடிசூடா மன்னன் மாதிரி வலம் வந்தார். அதே சமயத்தில் வெறும் சினிமா பாடல்கள் மட்டும் பாடிக்கிட்டு இருக்காம பக்தி பாடல்கள் பக்கம் அவர் திரும்பினார். என்ன அருமையான தமிழ் உச்சரிப்பு. உள்ளம்பூருகுதையா உன்னடி காண்கையிலே அப்படின்னு பாடினார். அதாவது கடவுளை நம்பாதவன் கூட இந்த பாடல்களை கேட்டு மெய் மறந்துடுவான் இல்லையா? அவர் முருகனை பற்றி அவர் பாடின பாடல்களை பாருங்கள், எவ்வளோ பாடல்கள் பாடியிருக்காரு. அந்த பாடல்கள் வந்து நம்மளை மயக்கிறோம். நாம் சிலர் சொல்கிறாங்க அவர் ஆன்மீகவாதி, இல்லை நானே கம்யூனிச சித்தாந்தத்தை ஆதரிக்கிறவன் தான், நம்ம போய் இந்த பாடல்களை பற்றியெல்லாம் பேசலாமா? அப்படி அல்ல. அதாவது சிறந்த இசை ஞானம் உள்ளவர்கள் வந்து நிறைய இருக்காங்க, அவங்கள வந்து பாராட்டி தான் தீரணும். லெனினேட் லியோ டால்ஸ்டாயினுடைய புத்தகங்களை பிரமாதமாக பேசுவார்னு சொல்லுவாங்க. ஏன்னா டால்ஸ்டாய் ஒன்றும் கம்யூனிஸ்ட் இல்லை. சரி, அதை விடுங்க. டிஎம்எஸ் வந்து எவ்வளோ சிறப்பான ஒரு பாடகர் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதாவது சில பாடல்கள் வந்து, அதாவது சிவாஜி கணேசனுக்காக அவர் பாடின சில பாடல்கள் வந்து ஒரு இசை ஞானம் உள்ள, அதாவது அந்த என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஜதி தப்பாமல் ராகங்கள் பெறலாமல் பாடின பாட்டுக்கள் நிறையா இருக்குது. இதில் திருவிளையாடலில் நான் அந்த பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அப்படின்ட்டு ஆரம்பிப்பார். அதெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமான இது. ஒரு சமயம் டிஎம்எஸோட பையனுக்கு உடம்பு சரியில்லை. ஆனாலும் அவர் ரெக்கார்டிங்க்கு போய்தான் ஆகணும். ரெக்கார்டிங்கில் வந்து ஒரு பாட்டு, அது என்னென்னா, ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ அப்படின்னு பாட்டு. அவருக்கு பையன் உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்குறான். இந்த சுச்சுவேஷனில் இது மாதிரி ஒரு பாட்டு சினிமாவில் கொடுக்குறாங்க, பாகப்பிரிவினை படத்தில். ஆனாலும் பாடித்தானே தீரணும், பாட வந்துட்டோம்ல அப்படின்னு பாடியிருக்கார். ரொம்ப சீக்கிரம் அந்த பாட்டை பாடி முடிச்சிட்டார். ஏன்னா அவர் அந்த சுச்சுவேஷனில் இருக்கார். மகன் வந்து இது மாதிரி சாக கிடக்கிறான், அப்படி சுச்சுவேஷனில் இருக்கார், பாடி கொடுத்துட்டார். சரி, அங்கேருந்து உடனே ஹாஸ்பிட்டலில் வந்தால் பையன் இறந்துட்டான், அப்படியே நொறுங்கிட்டார். அதுக்கு பின்னாடி அந்த ஏன் பிறந்தாய் மகனை பாட்டை எந்த மேடையிலையும் அவர் பாடினதே கிடையாது, சினிமாவில் வந்து பாடினதோடு சரி. ஆனால் அவருடைய கொள்கை உறுதிக்கு ஒரு சின்ன சிக்கல் வந்தது. என்னென்னா, கவிஞர் வாலி இருக்கார்ல, அவங்க அம்மா வந்து உடம்பு சரியில்லாமல் மும்பையில் இருக்காங்க. அவங்க டிஎம்எஸை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க கடைசி நேரத்தில். சரின்ட்டு வாலிக்காக ஒரு டிஎம்எஸ் வந்து மும்பை போகிறார். மும்பை போய் அம்மாக்கிட்ட பேசிக்கிட்டு தைரியமாக இருக்கம்மா அப்படி தானே பேசுவாங்க. அப்படி பேசிடுறாங்க, தம்பி எனக்கு ஒரு பாட்டு பாடுறியா அப்படின்னு. என்னம்மா பாட்டுன்னு அந்த அம்மா கேட்டிருக்காங்க. ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ பாடுங்க அப்படின்ட்டு. அவர் அந்த பாட்டை பாடுறதில்லைன்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காரு. ஆனாலும் அவர்களுக்காக தன் கொள்கையை தளர்த்திக்கிட்டு ஏன் பிறந்தாய் மகனே பாடி பிடிச்சிருக்காரு. வாலி வந்து வெளிவந்தனை கட்டி தழுவிட்டு, எங்கள் அம்மாவுக்காக உங்கள் கொள்கையை தளர்த்திட்டீங்க அப்படின்னு, அது விடுங்க வாலி, அவங்களும் எனக்கு அம்மா அது மாதிரி தானே அப்படின்னு சொல்லியிருக்காரு. டிஎம்எஸ் கிட்ட ஒரு சிறப்பு என்ன தெரியுங்களா, கிட்டத்தட்ட ஒரு 4-5 தலைமுறைக்கு பாடியிருக்கார். எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், அதுக்கு பின்னாடி எல்லாம் வந்து டி ராஜேந்தர் பாடல்கள், அப்படி நிறைய பாடியிருக்கார். இதுக்குள்ள அவ்வளோதான் சொல்ல முடியாது. ஒரு 10,000 பாடல்களுக்கு மேலே பாடின ஒரு சிறந்த பின்னணி பாடகர். எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது என்னென்னா அந்த தமிழ் உச்சரிப்பு.
என்ன அழகான தமிழ் உச்சரிப்பு. அந்த தமிழ் உச்சரிப்போட பாடுற பாடல்களை வந்து இன்றைக்கி கூட நம்ம பார்க்குறது சிரமமாக தான் இருக்குது. அதனால் இந்த மே மாதம் தான் அவர் 91 வயசில் தான் இறந்தார். டிஎம் சௌந்தரராஜன் ஒரு மறக்க முடியாத இசை ஆன்மா.